हरिः ॐ वषट्ते विष्णवासा कृणोमि तन्मे जुषस्य शिपिविष्टहव्यं वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः. நல்ல முகூர்த்த காலம்னு சொல்லணும். நல்ல காரியங்கள் எப்போ நடக்கிறதோ அது நல்ல முகூர்த்தம். பொதுவாக நல்ல நாள் பார்த்து நல்ல காரியம் செய்யணும் என்று சொல்வார்கள். ஆனால் நம்ம ஆச்சாரியெல்லாம் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறா, நல்ல காரியம் எப்போ நடக்கிறதோ அதான் நல்ல காலம்னு வச்சுக்கோங்க அப்படின்னு. நான் சென்ற நாள் செல்லாத செங்கன்மால் எங்கன்மால் என்ற நாள் என்னாலும் நாளாகும் அப்படின்னு இருக்க. பகவான் திருநாமத்தை சொன்னால் அது ஒரு நாள், அது ஒரு நல்ல நாள். டுடே இஸ் தி டே அப்படிங்கிற மாதிரியா. அந்த மாதிரி ரீதியில் இந்த சமயத்தில் இந்த சாயங்கால வேளையில் வேதக்கதைகள் அப்படிங்கிற புஸ்தகமானது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகி இபுக்காக இப்பொழுது ரிலீஸ் ஆக போகிறது. இது லோகத்தில் எல்லாருக்கும் ரொம்பவும் உபயோகப்படும் அப்படிங்கிற எண்ணத்தில் இதை இந்த கோஷ்டியில் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். எதனாலேன்னு கேட்டால், வேதம்தான் சகலத்துக்கும் ஆதாரம். வேதோகிலோ தர்ம மூலம், சகல தர்மத்துக்கும் மூலம் வேதம்தான். குறிப்பாக நமக்கு, அதாவது பிராமணர்களுக்கு வேதம்தான் மொத்தமுமே. நம்மளுடைய ஆச்சார அனுஷ்டானங்கள் நித்தியபடியான சந்தியாவந்தனம் திருவாராதனத்திலேருந்து ஆரம்பித்து நம்மளை மனுஷனாக்கும்படியாக ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சவுளம் உபநயனம் விவாகம் சீமந்தம்னு என்னென்ன இருக்கோ எல்லாமே வேதத்தினுடைய அடிப்படையில் தான் இருக்குது. மொத்தமுமே எல்லாருமே வைதிகால். வைதிகால்னால் வேதத்திலே பிறந்து வேதத்திலே வளர்றவா. நாமெல்லாம் வேதாத்தியனம் பண்ண முடியலையே, அப்போ நான் வைதிகன் இல்லை அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீ பிறந்ததே வேத மந்திரத்தினால்தான், நீ வளர்றதே வேத மந்திரத்தினால்தான். உனக்கு அன்னப்பிராசனம் சாதம் கூட்டும்போது வேத மந்திரம் சொல்லி தான் சாதம் கொடுத்திருக்கான். உனக்கு முதல்ல குழந்தை பிறந்த உடனே அதுக்கு 10 நாள் புண்ணியாவசனம் பண்ணும்போது வேத மந்திரத்தை சொல்லி தான் புண்ணியாவசனம் பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி பும்சவனம் சீமந்தம் பண்ணும்போது வேத மந்திரத்தை சொல்லி தான் பண்ணியிருக்கான். அதனால் நமக்கும் வேதத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமானது. அது பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம். இது பிராமணர்களுக்கு மாத்திரமல்ல, இன்னும் நிறைய பேருக்கு கூட உண்டு. இருந்தால் கூட க்ஷத்ரியாள் முதலான ஆளுக்கெல்லாம் கூட உண்டு. நமக்கு விசேஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு நித்தியபடி அனுஷ்டானங்கள் சந்தியாவந்தனங்கள் அதெல்லாமும் வேதத்தில் தான். திருவாராதனம் எல்லாம் வேதத்தில் இருக்குது மொத்தமே. அது மட்டுமல்ல, சகல தர்மங்களும் வேதத்தில் இருக்கான். வேதத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம தர்மங்கள்லாம் இருக்குது. சத்தியம் வதான்னு வேதத்தில் சொல்கிறது, தர்மஞ்சரான்னு வேதத்தில் சொல்லியிருக்கு, மாத்ருதேவோபவ பித்ருதேவோபவ அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. வேதத்தில் சொன்ன தர்மத்தை தான் பெரியவாள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கான். எல்லாமே வைதிக தர்மம் தான். லோகத்தில் தர்மம்னு ஒன்று இருக்கவே தான் லோகம் இருக்குது அப்படின்னா, போஜ மகாராஜன் ஒருத்தர் சொல்கிறார், தர்மம்னு ஒன்று இருக்கவே தான் லோகம் இருக்குது அப்படின்னா, அப்போ வேதம்னு ஒன்று இருக்கவே தான் தர்மம் இருக்குது அப்படிங்கிறார். ஏன்னா வேதத்தை அடிப்படையாக வச்சு தான் மொத்த தர்மங்களும் நாம் சொல்லியிருக்கோம். எல்லாமே வைதிகமான தர்மங்கள் தான். சரணாகதி அப்படின்னா அதுவும் வைதிகமான தர்மம். எல்லாமே வைதிகமான தர்மம் அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த தர்மங்களை எல்லாம் வேதம் சொல்லும்போது அதை ரசமாக சொல்கிறது. நமக்கு ஆஜ்ஞையாக ஒரு பக்கம் சொல்லும், இதை செய் அப்படின்னு சொல்லும். இன்னொரு பக்கம் ஒரு கதையோ இல்லை ஒரு சம்பவமோ ஏதோ ஒன்று சேர்த்து ரசமாக சொல்லும். மந்திரங்கள்லாம் நிறையா இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த மந்திரங்களை குறித்து கதைகள்லாம் நிறையா இருக்கும். இந்த மந்திரம் யாருடைய மந்திரம் அப்படின்னு அது யார் சொன்னால், அயகும்சோ அக்னிரிதி விஸ்வாமித்ரஸ்ஸு உக்தம் பவதி. அயகும்சோ அக்னிஹின் மந்திரம் அது விஸ்வாமித்திரர் சொன்னாராம். அப்போ அந்த மாதிரி எல்லாம் சொல்லும். யார் சொன்னால் இந்த மந்திரம், யாருக்கு சொன்னால், எப்போ சொன்னால், இதனுடைய அர்த்தம் என்ன, என்ன சம்பவம், இதன் பின்னாடி என்ன சம்பவம் நடந்தது,
இது எல்லாமே வரும். இதுக்கெல்லாம் வேதத்தில் வந்து மந்திர பாகம் பிராமண பாகம்னு பிரிச்சிருக்கா. மந்திரத்தை சொல்லும், அப்புறம் பிராமணன்னா அந்த மந்திரத்துக்கு வியாக்கியானம்னு இருக்கும். அப்போ அதை வந்து நமக்கு அதை சுவாரஸ்யமாக புரிய வைக்கணுங்கிறதுக்காக அதை கதைகளாக சொல்லும். அந்த மாதிரி கதைகள் வேதத்தில் அனந்தமாக இருக்குது, நிறையா இருக்குது. அதில் சிலதெல்லாம் அப்படி தொகுத்து எழுதக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது. ஸ்ரீ நரசிம்மப்பிரியால் மாதம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே 130 கதை வந்தது. மாதம் வந்தது இந்த கதைகள்லாம். அப்போ அடியனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடியனுக்கு பிடிச்சது மாத்திரம் இல்லை, பெரியவாள்லாம் நிறைய பேர் அனுகிரகம் பண்ணால். வேதமூர்த்தியாக அடியனுக்கு வேத சொல்லி கொடுத்தவர் அடியனுடைய திருத்தோப்பனார், அப்புறம் வலையப்பேட்டை சுவாமி, அப்புறம் வடுவூர் ஆராதகால் சுவாமி, அப்புறம் பழவேறு சரோவபச்சார் சுவாமி, இவெல்லாம் மாதமே பார்த்துட்டு இது இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு அதை பற்றி எல்லாம் அடியன்கிட்டே கூட சொல்லியிருக்கா. நல்ல வைதிகாலாக இருக்கிறவா அதை ரொம்ப ரசித்தா, அனுகிரகம் பண்ணா. லௌகிகாலாக இருக்கிறவா கூட, லௌகிகாலாம் என்ன கேட்டால் பூர்த்தியாக வேதாத்தியனம் பண்ணாதான். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நம்ம யாருமே லௌகிகாலும் வைதிகா இல்லாத யாருமே கிடையாது. என் மொத்த பேரும் வேதத்திலே பிறந்து வேதத்திலே வளர்ந்துருக்கோம் நாம். ஆனால் கூட வேதாத்தியனம் பூர்த்தியாக பண்ண முடியாத இருக்கிறவா கூட, ஓ வேதத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்கா. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் இதுக்கு ஒரு முன்னாடி சீமுகம் சாதிக்கும்போது வேதத்தில் இல்லாத விஷயமே கிடையாது, அதுக்கு இதை பார்த்தா நல்லா தெரியும்ன்றது. ஏன்னா மொத்த விஷயமே வேதத்தில் இருக்குது. அந்த வேதத்தில் அடிப்படையாக இருக்கிறத வச்சுன்னு பார்த்தா நிறைய சயின்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறார். வேத விஜானம்னு ஒரு புஸ்தகம் நாவல் பார்க்கணும் ஸ்ரீ தேவநாதாச்சார் சுவாமி சாதிச்சிருக்கார். வேதத்தில் என்னென்ன சயின்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயம் இருக்குது வேதத்தில். அப்போ சிலதெல்லாம் கதைகளாக இருக்குது. அந்த கதைகள் அடியன் எழுதும்போது 2 விஷயம் கவனித்தேன். ஒன்றாவது விஷயம், அந்த கதைகள்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஏதோ கதை அப்படின்னா படித்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் அதை படித்தா ஓ அற்புதமாக இருக்குது, ரசமாக இருக்குது. இது ஒரு விஷயம். 2வது விஷயம், நமக்கு தேவையாக இருக்குது. நம்ம அதுலேருந்து நிறையா விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம். நம்ம வாழ்க்கைக்கு வெறும் கதைன்னு இல்லாமல் நீதி கதை அப்படிங்கிற மாதிரி வச்சுண்டு சில கதை புஸ்தகங்கள்லாம் படிச்சுட்டு அது ஒரு முடிஞ்சு போச்சு. அப்படி பொழுதுபோக்குக்காக படிக்கிற முடியும். அப்போ அந்த மாதிரி பொழுதுபோக்குக்காக படிக்கிறதுன்னு இல்லாமல் நமக்கு அதில் ஒரு நீதி வரும். அதனால் அப்படியே என்ன பண்ணால் கதை முடிவில் அதையும் எழுதுவேன். இதனால் நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு ஒரு உதாரணமாக பார்த்தோன்னா, ஒரு ஜனக யாஜ்ஞவல்கிய சம்வாதம் ஒன்று இருக்குது. இதில் ஜனகரும் யாஜ்ஞவல்கரும் பேசிட்டார். ஜனகர் அப்படிங்கிறவர் நிறைய கர்மங்கள் செய்கிறவர், யாகாதி கர்மங்கள்லாம் நிறைய செய்கிறவர். யாஜ்ஞவல்கர் ஞானத்தில் கரை கண்டவர். இவர் 2 பேர் பேசிட்டார். நல்லாக்கும், அடிக்கடி வரும் வேதத்தில் ஜனகரும் யாஜ்ஞவல்கரும் பேசிட்டார். இவர் கர்மங்களில் காட்டிலும் ஞானத்தில் நிறையா இவருக்கு ஞானம் உண்டு. ஞான பாகம் பற்றி நல்லா தெரிஞ்சவர். இவள் பேசிக்கிறது போட்டியாக தான் பேசிப்பா. உனக்கு என்ன தெரியும், உனக்கு இப்படி தான் பேசிப்பா. ஏன்னா இவர் கர்மத்தில் அவர் ஞானத்தில் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இவர் 2 பேருடைய சம்பாதம் ஒரு சமயம் நடந்தது. ஒரு சமயம் ஜனகர் என்ன பண்ணார், யாஜ்ஞவல்கர் கிட்ட ஒரு இவ்வளோ பேசுகிறீர, அக்னிஹோத்திரம்னா என்ன அதை சொல்லும் அப்படின்னா. அக்னிஹோத்திர கர்மா பண்ணுறான். நித்தியப்படியே 2 வேலையும் அக்னிஹோத்திரம் உண்டு. எத் சாயம் பிராதா அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்னு 2 வேலையும் உண்டு. அப்போ அக்னிஹோத்திரம்னா என்ன அதை சொல்லும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், அக்னிஹோத்திரத்தில் பிரதானமானது மெயினானது என்ன அப்படின்னு அர்த்தம். அக்னிஹோத்திரம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அவளுக்குலாம் ரிஷிகளுக்கு தெரியும். அக்னிஹோத்திரத்தில் பிரதானமானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன யாஜ்ஞவல்கர் சொன்னார், இது கூட தெரியாதா, பால் தான் அக்னிஹோத்திரம் அப்படின்னு விட்டார். ஏன்னா பால் பயசாதி ஹோத்தின்னு இருக்குது, பாலை வச்சு தான் அக்னிஹோத்திரம் பண்ணணும். அக்னிஹோத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டால், இது கூட தெரியாதா, பால் தான் அக்னிஹோத்திரம் அப்படின்னு விட்டார். அது சரி, பால் இல்லாட்டா என்ன பண்ணுவேன், பால் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, பால் இல்லாட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பால் இல்லாட்டா நான் நெய் தான் அக்னிஹோத்திரம்னு வச்சுக்கோங்க, நெய்யினால் பண்ணுவேன். நெய் இல்லாட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நெய் கிடைக்கலன்னா ஒரு சமயத்தில் திடீர்னு நெய் கிடைக்கல அப்படின்னா ஆனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நெய் கிடைக்கலன்னா நான் விரீகி பீர் எவையிருவான்னு சொல்லியிருக்கு, நான் வந்து விரீகினா நெல் அதாவது அரிசினால் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டா யவதானியம் இருக்குது, யவதானியத்தினால பண்ணுவேன்னா, அட விரீகி எவன் எதுவும் கிடைக்கல அப்போ என்ன பண்ணுவேன்னா நான் ஜலத்தினால பண்ணுவேன் அப்படின்னா. ஜலமும் கிடைக்கல, நீர் போகிற வழியில் எங்கேயோ போகிற வழியில் போயின்னு இருக்கு, அக்னிஹோத்திர சமயம் வந்துடுத்து, பக்கத்தில் தீர்த்தம்லாம் ஒன்றும் கிடைக்கல, அப்போ என் ஜலமும் கிடைக்கல அப்படின்னு நான் அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், உடனே அவர் ஸ்ரத்தையினால் பண்ணுவேன், மனசுனால பண்ணுவேன் அப்படின்னா. அதை கேட்டவுடனே ஜனகர் சரி நீர் ஜெயிச்சுட்டு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஏன்னா
ஒரு கர்ம அனுஷ்டானம் பண்ணும்போது நம்ம அதுக்கு வேண்டியதெல்லாம் சம்பாதிக்கிறோம். பால், நெய், இன்னும் என்னென்ன வேணுமோ அதை காட்டில் முக்கியம் இந்த ஸ்ரத்தையை சம்பாதிச்சுக்கணும். ஸ்ரத்தையோடு பண்ணணும் இல்லையா? இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அப்புறம் ஏனோ தானம் பண்ணுறதை காட்டிலும் ஸ்ரத்தையோடு பண்ணணும். நித்தியபடி ஆராதனத்துக்கு முன்னாடி உபாதானம்னு ஒன்று உண்டு. திருவாராதனம் பண்ணுறதுக்கு முன்னாடி புஷ்பங்கள்லாம் சேர்த்து வச்சுக்கணும். புஷ்பங்கள், தீர்த்தங்கள், தீர்த்த பரிமளங்கள், தூப தீபங்கள், தலிகை, இது எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு உபாதானம் அப்படின்னு பெயர். இதை பற்றி நம்ம ஆச்சாரியாலாம் ஆன்மீக கிரந்தத்தில் சொல்லும்போது உபாதானத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிற மாதிரி மனசையும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்ருக்கா. மனசை சேர்த்து வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் அந்த சமயத்தில் காலக்ஷேபங்கள்லாம் சொல்லுவாள். திருவாராதனத்துக்கு முன்னாடி டிவி பார்க்குறதோ இல்லை செல்ஃபோன் பார்க்குறதோ அதெல்லாம் விட்டுடணும். திருவாராதனம் பண்ணுற வரைக்கும் நான் எதையும் கண்டதையும் பார்க்குறதில்ல. அது வரைக்கும் ஸ்தோத்திரபாடம் சொல்கிறதோ இல்லை காலக்ஷேபம் கேட்குறதோ இந்த மாதிரிலாம் பண்ணினா ஓரளவு திருவாராதனத்தில் மனசுங்கிறது ஸ்ரத்தையோட ஒருமுகப்படுத்தும்படியாக இருக்கும். இல்லாட்டா இருக்காது இல்லையா? அதனால் அதை சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு சாதாரண ஒரு கதை தான். எல்லா கதையுமே சின்ன கதை தான் எழுதியிருக்கேன். 1 பக்கம் 2 பக்கம்தான் கதை வரும், இல்லை 3 பக்கம் வரும். ஆனால் கூட அதில் பெரிய விஷயம் இருக்கும். இது இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயம் மாதிரி நமக்கு தேவையான விஷயங்கள் வைதிக வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்லை, லௌகிக வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். வாக்கிங் போகணுங்கிறத பற்றி 10 மந்திரம் இருக்குது ரிக்வேதத்தில். அடியா அந்த மந்திரத்தையும் கொடுத்துருக்கேன். சுவாமிக்கு தெரியும். இவர் தான் இங்கிலீஷில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவார், சுந்தர் சுவாமி. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன்னா அதை அனுபவித்து பண்ணணும் இல்லையா? இதில் இது போட்டிருக்கு ஆனால்னா பட்டு அப்படி பண்ணால் டிரான்ஸ்லேஷன் வராது. அது விஷயத்தை தெரிஞ்சுன்னு பண்ணணும். வாக்கிங் போகிறத பற்றி 10 மந்திரம் ரிக்வேதத்தில் இருக்குது. தஸ்மாத் சரை வேதி, நீ நடந்து போ அப்படின்னு. விஷயம் என்ன கேட்டான்னா, அது அழகான ரொம்ப அழகான ஒரு கதை. இந்த கதையும் சொல்லிவிட்டு நம்ம இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துவிடலாம். ஒரு 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 தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது வருணன் கிட்ட வேண்டிக்கோன்னு சொல்கிறான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரிஷி குழந்தை பிறந்தால் வருணனே உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கோ, அப்போ தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு விட்டார். சரின்னு சொல்லிட்டு இவர் அதே மாதிரி சொன்னார். இவருக்கு குழந்தை பிறந்துவிட்டோம். பிறந்த உடனேயே அந்த வருணன் வந்துட்டான். இங்கே எனக்கு குழந்தைய கொடுக்குறேன்னு சொன்னியே கொடு. யாகத்தை கொடுக்கணும்னா தேவதைகளுக்கு கொடுக்கணும்னா யாகம் பண்ணி கொடுக்கணும், வெறுமை இந்தான்னு கொடுக்க முடியாது. ஒரு யாகம் பண்ணி அதை வருண மந்திரத்தை சொல்லி வருணனுக்கு அந்த குழந்தைய வார்த்தோடும் அப்படின்னு வருணன் கொடு அப்படின்னா. இவர் சாத்துரியமாக ஒரு காரியம் பண்ணார். குழந்தை இப்போ தானே பிறந்திருக்கு, 10 நாளைக்கு அதுக்கு அசுத்தி உண்டு, அம்மாவுக்கும் உண்டு குழந்தைக்கும் உண்டு. அதனால் 10 நாளைக்கு அசுத்தி உண்டு, அசுத்தியோடு கொடுக்கக்கூடாது, அதனால் அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கார். கரெக்டாக 11ஆம் நாள் புண்ணியாவது ஆனவனே வந்துட்டான் வருணன் மறுபடியும். எனக்கு இப்போ கொடுக்குறேன்னு சொன்னியே கொடு அப்படின்னு. இவர் என்ன பண்ணார், குழந்தைக்கு இன்னும் பல்லு முளைக்கலை, அங்கஹீனமாக இருக்கிறத கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கு. தேவதைகளுக்கு கொடுக்குறது அங்கஹீனமாக இருக்கக்கூடாது. குழந்தைக்கு இன்னும் பல்லு முளைக்கலையே, அதனால் கொடுக்க முடியாது, அப்புறம் தான் கொடுக்கலாம் அப்படின்னார். அவன் போயிட்டு அதுக்கப்புறம் பல்லு முளைச்சப்புறம் வந்தான், இப்போ கொடுன்னா. அப்போ அவர் சொன்னார், இது பல்லு முளைச்சா கூட இது ஒரிஜினல் பல்லு கிடையாது, முதல் பல்லு இது. அதுக்கப்புறம் அது போய் மறுபடியும் முளைக்கும். அதனால் இது ஒரிஜினல் அங்கம்னு இது சொல்லக்கூடாது, அதனால் இப்போ கொடுக்க முடியாதுன்னார். சரின்னு கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னு வந்தான். அப்போ அந்த பல்லும் விழுந்துருக்கு, அதனால் பல் இல்லைன்னுட்டார். அப்புறம் மறுபடியும் திருப்பி பல்லெல்லாம் முளைச்சப்புறம் அப்புறம் திரும்பி வந்தான். அப்போ இவர் சொன்னார், இந்த குழந்தை இப்போ பிறந்து வளர்றதோ இல்லையோ, இது குழந்தை பூர்ணமாகணும்னா படித்தாதான் அது பூர்ணமாகும். ஒரு பிராமண குழந்தையாக இருந்தால் வேதாத்தியம் பண்ணால் தான் அந்த குழந்தை பூர்த்தி அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு க்ஷத்திரிய குழந்தையாக இருந்தால் அது தனுர்வித்தியெல்லாம் அபியாசம் பண்ணணும், அப்போ தான் அதுக்கு பூர்த்தின்னு அர்த்தம். அதனால் இந்த குழந்தை இப்போ இன்னும் கூட பூர்ணமாகலையே, வித்தியெல்லாம் வந்தால் தானே பூர்ணமாச்சு அப்படின்னா. சரி நான் காத்துருக்கேன் அப்படின்னா. இந்த பையன் என்ன பண்ணிட்டான், வித்தியெல்லாம் அதிவேகமாக கிரகிக்க ஆரம்பித்தான். அப்பாவுக்கே கவலையாயிடுது, இவனுடைய வேகத்தை பார்த்தேன். எல்லாருக்கும் 10 சந்தோஷம்னா எனக்கு 1 சந்தோஷம் சொன்னால் போகிறோம். அதிவேகமாக வித்தியெல்லாம் இவனுக்கு வேகமாக வர வர அப்பாவுக்கு கவலையாயிடுது. இங்கே அதிவேகமாக மொத்தத்தையும் 20 வயசில் மொத்தத்தையும் முடிச்சுட்டார். அந்த மாதிரி இவர் முடிச்சுட்டான்னா கடைசியில் இவனுக்கு கொடுக்க வேண்டி வருமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாயிடுது. இது முடிஞ்சவொடனே வரணும்னு திரும்பி வந்துட்டான். அப்போ இவர் என்ன பண்ணார், அவனை பையனை கூட்டார். அப்போ உனக்கு இத்தனை நாளாக ஒரு உண்மையை மறைச்சுட்டேன், இப்போ சொல்கிறேன், நீ பிறந்ததே இவரால் தான், இவருடைய அனுகிரகத்தால் தான். அப்போ இவருக்கு உன்னை கொடுக்குறேன்னு முதலே வாக்கு கொடுத்துட்டேன். இத்தனை நாளாக இதை மாதிரி ஏதோ சமாளிச்சுன்னு வந்துட்டேன்.
அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ வேறு வழி கிடையாது. அவர் கேட்குற நான் கொடுத்தாகணும், உன்னை நான் கொடுத்தாகணும் அப்படின்னு பிள்ளை கிட்ட அது மெதுவாக எடுத்து சொன்னேன். உடனே அந்த இடத்துல பிடிச்சானே ஓட்டம் ஓடிட்டான். அடுத்த பேச்சுக்கு அவன் இங்கே இல்லை, நேராக காட்டுக்கு போயிட்டான். ஆற்றை விட்டுட்டு அரண்மனையை விட்டுட்டு இறங்கி போய் என்ன நடக்க போகிறதுன்னு தெரியும், இவனுக்கு யாகங்கள்லாம் தெரியும், அடுத்து வருணனை குறித்து யாகம் பண்ண போகிறான்னு தெரியும். நேராக காட்டுக்கு போயிட்டான். வருணனுக்கு கோபம் வந்துருக்கு. இப்படி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் கடத்தி என்னை ஏமாற்றிட்டு அப்படிங்கிறதுக்காக உம்மை நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு அவரை பிடிச்சுன்னு விட்டான். அதுக்கு வருண பிரகாசம் அப்படின்னு பெயர். அதுக்கு மகோதரம் அப்படின்னு பெயர். அதாவது ஒரு வியாதி, உடம்புல ஜலபாகம் அதிகமாகிடும், மகோதரம் சொல்ல பெருசாக உடம்பு ஆகிடும், ஜலபாகம் அதிகமாகிடும். வருண பிரகாசம் இல்லை, மகோதரம்னு பெயர் அப்படின்னு. வருணகிரகீதம்னு பெயர். அது வருணகிரகீதேன அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையோ, அந்த மாதிரி வருணகிரகீதம்னு பேர் அதுக்கு. அப்போது அப்பாவை பிடிச்சுன்னு இருக்கும். இவன் காட்டுக்கு போய் தப்பிச்சுட்டான். ஆனால் அது ரொம்ப கஷ்டம், உடம்பு அப்படியே பெருத்து போய் சமாளிக்கவே முடியாது, நடக்கக்கூட முடியாது, அங்கங்கே வெடித்து போகும், அந்த மாதிரிலாம் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்பா இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறார் அப்படின்னு இவனுக்கு நியூஸ் வந்தது காட்டில். ஒரு கொஞ்சம் வருஷம் ஆன உடனே என்னால் தானே அப்பா கஷ்டப்படுறார் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து அப்படிங்கிறதுக்காக அவர் திரும்பி வந்துட்டான். அங்கேருந்து திரும்பி வரலாம், அப்பாவே பார்க்கல, என்ன ஆகுதோ ஆகட்டும், ராஜ்யத்துக்கு திரும்பி வரலான்னு வந்தான். அப்போ வரைச்சே எதிர்க்க ஒரு பிராமணர் ஒருத்தர் வந்தார். செட்டிங்லேயே பார்த்துக்கலாம். எதிர்க்க ஒரு பிராமணர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து எங்கேவா போகிறேன்னு கேட்டார். இந்த மாதிரி ராஜ்யத்துக்கு போகிறேன் அப்படின்னா அவர் சொன்னார், ராஜ்யத்துக்கு போய் அரண்மனைக்குள்ளே உன்னை உட்காந்து வச்சுருவா, காட்டில் இருந்தால் நடந்துகிட்டே இருக்கலாம், எனக்கே வாக்கிங் தான் நல்லது, ஒரு இடத்துல உட்காண்டா நல்லது இல்லை, அதனால் நீ அங்கே போகாத, நீ பாட்டை காட்டில் நடந்து போயிட்டே என்ன கிடைக்காதோ அதை சாப்பிட்டுன்று, அதுவும் அரண்மனையில் போய் இருந்தால் வெளியிலே வர முடியாது, அது உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னா சரின்னுட்டான். இந்திரன் தான் இந்த ரூபத்தில் வந்து சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சப்போ மறுபடியும் அப்பாவோட நினைவு வரும், உடனே கிளம்புவான். அப்போ மறுபடியும் அவன் வருவார். அப்போ நடக்கிறவன் நடந்துகிட்டே இருந்தானா அவனோட கூட ஐஸ்வர்யங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இவன் உட்காண்டு இருந்தானா ஐஸ்வர்யமும் உட்காண்டுரும். அதனால் நீ நடக்கணும், நின்றுண்டா ஐஸ்வர்யம் நிற்கும், நடந்துகிட்டே இருந்தால் தான் உன் கூட ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொரு தரம் போகச்சியும் ஒவ்வொரு விஷயமாக அவர் சொல்லிகிட்டே இருந்தார். இவனும் சரி சரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு இருந்தான். கடைசியில் அவனுக்கே தோணி போச்சு, நம்ம அநியாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதனால் அங்கேயே திரும்பி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்து மறுபடியும் அங்கேயே திரும்பி போனான். ஆனால் வருணன் வந்து நீ இப்போ கூட பரவாயில்ல, நீ வந்தேனோ உங்கள் அப்பாவை விட்டுடுறேன்னா இவன் என்ன பண்ணால் இவனுக்கு பதிலாக வேறு ஒருத்தனை கூட்டின்னு போயிருக்கான். சுனஸ்டே பண்ணு பேர் ஒரு தம்பதிகள் 2 பேர் அவகிட்ட உங்கள் பிள்ளை எனக்கு கொடுங்கோ அப்படின்னு கேட்டு போனான். அவன் 3 பிள்ளை அவளுக்கு. அவன் மூத்த பிள்ளை என் சொந்த பிள்ளைன்னு விட்டார் அப்பா, இளை பிள்ளை என் சொந்த பிள்ளைன்ட்டா அம்மா, நடு பிள்ளை சுனஸ்டேப்பன் பேர். அவன் பார்த்தான், வேறு 2 பேரும் கை விட்டுட்டான்னு சொல்லிவிட்டு நான் அவன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அந்த சுனஸ்டேப்பனை ஐசின்னு வந்துட்டான். எனக்கு பதிலாக இவனை வச்சுக்கோ அப்படின்னு விட்டான். யாகம் பண்ணலாம் அப்படின்னா அந்த இது இன்னும் கதை போயிட்டே இருக்குது. சுனஸ்டேப்பனை கடைசியில் வந்து யாகத்தில் கொடுக்கும்போது அவன் 2 மந்திரம் சொல்கிறான். அது ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் சொல்லி கொடுத்த மந்திரம். நீ இந்த மந்திரத்தை சொல்லுன்னு அந்த மந்திரத்தை சொன்னோடனே இந்திரன் வருணன் இவாளுக்கெல்லாம் ரொம்ப திருப்தி ஆகிட்டு அவனுக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணாள் அப்படின்னு வரும். இதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால் தஸ்மாத் சரைவேதி அப்படின்னு இந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி எதுக்காக நடக்கணும் அப்படின்னு, வாக்கிங் போகணுங்கிறது எதுக்காக அப்படிங்கிறது வரும் அதில். இந்த மாதிரி லௌகிக விஷயங்கள், வைதிக கர்மானுஷ்டான விஷயங்கள், இது எல்லாமே இந்த வேத கதைகளில் நிறையா இருக்கிற அப்படின்னால வேத கதைகள் ரசிக்கும்படியாகவும் நமக்கு அறிவை கொடுக்கும்படியாகவும் இருந்தது. வேதம்னாலே அறிவை கொடுக்கறது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இந்த புஸ்தகம் நிசிம்பிரியாவில் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சுன்னா அது தனி புஸ்தகமாக பப்ளிஷ் ஆகி வந்தது. நிசிம்பிரியா ஆஃபீஸில் நிர்வாக அதிகாரிகள் வாசன் சுவாமி முதலானவர்கள்லாம் இதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டு இந்த புஸ்தகமாக வரவழைச்சா. அதுக்கப்புறம் அப்போயே ஒரு ஆசை இருந்தது, இது இங்கிலீஷில் வந்தால் தான் இன்னும் நிறையா பேருக்கு ரீச் ஆகும். இந்த காலத்தில்
தமிழில் வந்து நிறைய பேருக்கு பரிச்சயம் குறைவாக இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு தமிழில் பரிச்சயம் குறைவாக இருக்குது. நமக்கு சம்ஸ்கிருதம் எப்படியோ அந்த மாதிரி தமிழ் ஆகிடுச்சு, காலம் அப்படி ஆகின்னு இருக்குது. அதனால் இது இங்கிலீஷில் வந்தால் ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்போது இன்னும் சில பேர் பிரயத்தனம் பண்ணால், ஆனால் உட்காந்து இத்தனையும் பண்ணுறதுக்கு சமயம் கிடைக்கல எல்லாருக்கும். அப்போ பெருமாள் வந்து நம்ம சுந்தர சுவாமியை கொண்டு வந்து விட்டுட்டார். அப்போ அவர் மூலமாக இது எல்லாமே பகவத் சங்கல்பத்தில் தான் நடக்குது, அப்படியே ஆச்சாரிய சங்கல்பத்தால் நடக்குது. மொத்தமே வேத கதைகள் எழுதினதே கூட அப்படி தான். அவர் இஞ்சுமேட்ட ஐஷங்களுடைய சங்கல்பம்னு சொல்லுவார் அவர் அடிக்கடி. அந்த மாதிரி ஒரு அனாயாசமாக இதம்பரமாக இதுவே காரியமாக இருந்து இதை சாதித்து கொடுத்துட்டார். அதனால் அதனுடைய ரிலீஸ் ஆனது இப்போ நடக்க போகிறது. புஸ்தக ரிலீஸ் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி புஸ்தகத்தை நம்ம புஸ்தகமாக போடுறதை காட்டிலும் புக்காக போட்டோமானால் அது இன்னும் எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கும். எல்லோரும் டவுன்லோடு பண்ணி சௌரியமாக பார்க்கலாம். வேணும்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம், வேண்டாம்னா அங்கேயே பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் டச் மோடில் வேறு இருக்குது. இது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. எந்த கதை வேணுமோ அந்த கதையில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ரீதியில் இருக்குது. இதை நம்ம எல்லாருக்கும் உத்தேசம் என்ன கேட்டான்னா, நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் வேதத்தில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அதன் மூலம் நம்ம வாழ்வை நாம் சீராக்கி கொள்ள வேணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பரம லட்சியம். இந்த லட்சியத்தை சாதிக்கும்போது ஷஷ்டியப்த பூர்த்தி அப்படின்னு வருது இவருக்கு. அப்போ ஷஷ்டியப்த பூர்த்தியில் ஒரு நல்ல மங்களமான காரிய பூர்த்தி அப்படின்னு வருகிறது. அந்த சமயத்தில் இந்த புஸ்தகத்தை நாம் ரிலீஸ் செய்கிறோம். இதில் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் எல்லாம் கலந்துருக்கு. வேத ஆச்சாரியர், வேதத்தை சொல்லி கொடுத்தவர் தான் முதல் ஆச்சாரியர் அப்படின்னு இருக்கு. அப்புறம் உபநேது சிஷ்யம் வேதம் அத்தியாபியே த்விஜா சகல்பம் சரகசியஞ்ச தம் ஆச்சாரியம் பிரஜக்ஷதே அப்படின்னு முதல்ல வேதாத்தியம் சொல்லி வச்சவர் தான் முதல் ஆச்சாரியர். அதுக்கப்புறம் தானே மந்திரோபதேசங்கள் அதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. பிரம்மோபதேசம் பண்ணவர் தான் முதல் ஆச்சாரியர். அப்பா தான் பிரம்மோபதேசம் பண்ணுவார். இப்படிலாம் அழகாக இருக்குது. அந்த சகல ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினாலேயும் அப்புறம் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலேயும் எல்லா பாகவதாவுடைய ஒரு க்ஷேமத்துக்காகவும் இப்பொழுது புக்கில் இதை ரிலீஸ் பண்ணுகிறோம். இது இந்த சேனலில் ஸ்ரீ வாசுதேவம் அப்படிங்கிற சேனலில் இது ரிலீஸ் ஆகிறது. இது சரியாக தெரிகிறதான்னு தெரியல. இப்போ இதில் வாசுதேவம் சேனல், அந்த சேனலுக்குள்ளே போனோங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். அந்த டாட்டுக்குள்ளே போனோன்னா வைபவம், உபன்யாசம், கிரந்தம் என்பதாக 3 ஐட்டம் இருக்குது. அதில் கிரந்தத்துக்கு போகிறோம். கிரந்தத்தில் வந்து புக்ஸு புக்ஸுன்னு 2 இருக்குது. அதில் புக்ஸுக்கு போகிறோம். புக்ஸில் போனால் தத்துவமுக்தா கலாபம் புஸ்தகம் 2 இருக்குது. அது கீழே வேதாஸ் அப்படின்னு இந்த புஸ்தகம் இருக்குது. நேரேட்டிவ்ஸ் ஃப்ரம் தி வேதாஸ் அப்படின்னு இந்த புஸ்தகத்தை நம்ம கிளிக் பண்ணோன்னா டவுன்லோடு வரும். அதை டவுன்லோடு பண்ணோன்னா சில ஃபோன் நம்பர் முதலானதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோடு பண்ணோன்னா அது டவுன்லோடு ஆகிக்கும். அந்த ரீதியில் இது ஃப்ரீ டவுன்லோடு. எல்லோரும் இதை டவுன்லோட் பண்ணி இந்த கிரந்தத்தை சேவிக்கலாம். இதன் மூலம் பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதாக எல்லார்கிட்டையும் பிரார்த்திக்கிறோம். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ லோகத்துக்கு, பாகவத லோகத்துக்கு, வைதிக லோகத்துக்கு தஸ்மாத் பிராமணேभ्यो வேத வித்யோ திவே திவே நமஸ்குரியாது என்று சொல்லுகிற ரீதியில் எல்லாருக்கும் நமஸ்காரத்தோடு இதை அர்ப்பணம் பண்ணுகிறோம். இது இன்னும் கூட எல்லா பாஷையிலுமே வரணும்னு அடியனுக்கு ஆசை உண்டு. அங்கங்கே பாகவதாலாம் இருக்கா. அடியனுடைய புஸ்தகத்தை தெலுங்கில் போடுறவா, கன்னடத்தில் போடுறவாலாம் சில பேர் அவள் வந்து எதுவும் சொல்லாமையே அவளே போட்டுருக்கா. அதாவது என்ன அர்த்தம் கேட்டால் நான் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவளே ஸ்ரத்தையாக போட்டுருக்கா. அதுக்கும் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு ஹிந்திலையும் சில புஸ்தகங்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்தானா ஏன்னா விஷயம் எல்லாருக்கும் போகணும் என்பதாக அடியனுடைய அபிப்பிராயம். எல்லாருக்கும் தன்யவாதங்கள், பிரணாமங்கள் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் செய்த சுந்தர் சுவாமி சில விஷயங்கள் பேசுவார். श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. அடியனுக்கு அவ்வளோவா நான் இது 2 வார்த்தை சொல்கிறேன். சுவாமி அதை தமிழில் எழுதிருத்தது அந்த ஸ்டைலில் அது மாதிரிலாம் ஓரளவுக்கு கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு சில இது பண்ணியிருக்கலாம், அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். அடியன் அவ்வளோ ரொம்ப சிம்பிள் ஸ்டைல், அவ்வளோ ரொம்ப அழகான தெளிவாக எழுதியிருந்தார். அதை அடியன் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷில். எல்லாமே சுவாமி சொன்ன மாதிரி 2 பக்கம் 3 பக்கத்துக்குள்ளே தான் இருக்குது. கதைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது.
நேற்றுக்கு இந்த கேசவ் இவன் சொல்லிட்டு இருந்தான் என்கிட்ட, இந்த மாதிரி தமிழில் இந்த பிரபந்தங்கள்லாம் அனுபவிக்க முடியறது ஓரளவுக்கு அப்படின்னு. அந்த வேதத்தில் மாத்திரம் மந்திரம்லாம் வருது, என்ன சொல்கிறோன்னு தெரியல அப்படின்னு. ஓரளவுக்கு இந்த கதைகள் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷில் இருக்கிறதுனால உனக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பசங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே சுவாமி சொன்ன மாதிரி சில கதைகள்லாம் கோட் பண்ணேன். நட்புக்குன்னு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுக்கு பல கதைகள் இருக்குது. 2-3 கதைகள் அதில் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி, அதை ஏன் அதை விட்டுடக்கூடாது, அதுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கதை இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அழகாக நம்ம இந்த டெய்லி லைஃப்க்கு வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் அதில் அந்த கதைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் அது அடியனுக்கு கிடைச்ச பாக்கியம். இது அடியனும் ஓரளவுக்கு பல விஷயங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுட்டேன். அந்த இதை படித்ததுனால அதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஃபுல்லாக படித்து அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அது பெரிய பாக்கியம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. இதிலே போடலாமா? ஆஃப் பண்ணு. சொல்லுங்க.